MySQL DB இதை வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ளாஸ்க்லேயே ஒரு லைப்ரரி இருக்குது, ஃப்ளாஸ்க் MySQL DB அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து உங்களோட நேம்லாம் கொடுத்துட்டு ஓகே செலக்ட் ஃப்ரம். ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஆக்சுவலாக. ஸோ கர்சர் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ரிட்டர்ன் ரோஸ் அப்படிங்கிறது. ஓகே, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. SQL Alchemy. ஸோ SQL Alchemy பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் SQL Alchemy வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக செக் பண்ணுறதுக்கு, சும்மா ரன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ளாஸ்க் MySQL யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேவா? பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் SQL Alchemy அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ORM அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு சும்மா விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ போயிட்டு